நிறைய பேர் சொல்றாங்க என்ன இருந்தாலும் இந்தியா மாதிரி வருமா, சொந்த ஊர் மாதிரி வருமா அப்படின்னு சொல்லிட்டு. உண்மைதான், இல்லைன்னு சொல்லலை. பட் இந்தியாவில் இருக்கவங்களை விட இந்தியா விட்டு தள்ளி இருக்கவங்களுக்கு தான் இந்தியாவோட வேல்யூ அதிகமாக தெரியும். பக்கத்துல இருந்து அதனோட வேல்யூ எதுவுமே தெரியாது. அவ்வளோ நாள் அம்மா குக் பண்ற ஒரு வேல்யூவும் தெரியாது, ஃபேமிலியோட வேல்யூவும் தெரியாது, ஒரு ஸ்ட்ரீட்டை எப்படி கிளீனா வச்சுக்கணும்ன்றது எதுவுமே தெரியாது. பட் ஏதாவது ஒரு கண்ட்ரிக்கு டிராவல் பண்ணி பாருங்களேன், அட்லீஸ்ட் நம்ம ஊர் எப்படி வச்சுக்கணும், எவ்வளோ சிவிக் சென்ஸ் இருக்கணும், எல்லாமே மற்ற ஊருக்கு தான் சொல்லி தரும். அண்ட் அம்மாவோட குக்கிங், ஃபுட்டு, வேல்யூ, டேஸ்ட், லவ், அஃபெக்ஷன் எல்லாமே பக்கத்துல இருக்கவங்களை விட தூரமா தள்ளி இருக்கவங்களுக்கு தான் நல்லாவே தெரியும். அண்ட் ஆல்சோ தயவு செஞ்சு எப்பயாவது தெரியாத ஒரு ஊருக்கு தனியா டிராவல் பண்ணி பாருங்க, யாருமே இல்லாம. பிகாஸ் நான் லாஸ்ட் ஒரு 10-15 இயர்ஸா நிறைய அந்த மாதிரி டிராவல் பண்ணியிருக்கேன். தெரியாத ஒரு ஊருக்கு தனியா நிறைய முறை டிராவல் பண்ணியிருக்கேன். யூகே வந்தப்போ கூட எனக்கு யாருன்னே தெரியாது. ஸோ என் கையில் ஒரு 100 pounds தான் இருந்தது, இதெல்லாம் கார்டில் இருந்தது. ஸோ ஒரு சூப்பர் மார்க்கெட் போகிறப்போ என் கையில் கார்டு எடுத்துகிட்டு போகல, 100 pounds போதும்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு போயிருந்தேன். பட் பில் வந்து ஒரு 130 pounds வந்துருந்தது. என் கூட இருக்க பொண்ணு முன்ன பின்ன நான் யாருன்னு கூட பார்த்ததில்லை. நான் எந்த ஊரு, என்ன ரிலிஜியன், என்ன இது எதுவுமே அந்த பொண்ணுக்கு தெரியாது. வெரி ஃபர்ஸ்ட் டைம் அந்த பொண்ணை பார்க்குறேன். என்னோட ஃபிளாட்மேட் தான், பட் அதுதான் ஃபர்ஸ்ட். அவளுக்கு நான் தான் ஃபிளாட்மேட், நான் அவளோட ஃபிளாட்மேட்னு கூட தெரியாது. பட் ஸ்டில் வெரி ஃபர்ஸ்ட், அதுதான் ஃபர்ஸ்ட் செகண்ட். அந்த பொண்ணு என்னோட பில் வந்து 130 pounds வந்துச்சு. அதாவது இந்தியன் காஸ்ட்ல 13,500, 600, மேபி 14,000 அந்த மாதிரி இருக்கலாம். அந்த பில்ல பே பண்ணிட்டு, ஸோ என்கிட்ட வந்து கார்டு எடுத்துட்டு வரல, ஒரு 100 poundsக்குள்ள இருக்க திங்ஸ் மட்டும் எடுத்துக்கலாம், இது வெளியே வச்சிடலாம், அப்புறம் வாங்கிக்கலாம் அப்படின்னு இருந்தேன். பட் அந்த பொண்ணு இல்லை வைக்காத, ஏன் காசு இல்லையா சொல்லிட்டு, எடுத்துட்டு வரலையா சொல்லிட்டு அவளே ஒரு 130 pounds பே பண்ணிட்டு, ஈவன் நான் 100 பே பண்ணிட்டு அவள் 30 pounds கூட கொடுக்கல. இல்லை வேண்டாம் இரு நானே பே பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு 130 pounds பே பண்ணிட்டு, அதுக்கப்புறம் எனக்கு லக்கேஜ் அவ்வளோ வெயிட் எடுத்துட்டு வந்து என்னை ட்ராப் பண்ணிட்டு என்னை பார்த்துட்டு போகிறேன். அந்த மாதிரி நிறைய நடந்திருக்கு. முன்ன பின்ன யாராவது தெரியாதவங்க ஒரு 14,000 கிட்ட பில்லு பே பண்ணி பார்த்துருக்கீங்களா? நான் என்ன ரிலீஜியன், என்ன ஊரு, என்ன கேஸ்ட், எதை பார்த்து பேசுறாங்க இங்க எதுவுமே தெரியாது. இன்னைய வரைக்கும் நான் என்னோட ஃபிளாட்ல இருக்கேன் என் ஃப்ரெண்ட்ஸோட அப்படின்னா, இங்க வெள்ளக்காரங்களோட, அவங்களுக்கு நான் என்ன ரிலீஜியனும் தெரியாது, அவங்க என்ன ரிலீஜியன் தெரியாது, என்ன கேஸ்ட்னு கூட தெரியாது. நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காங்க, நிறைய பார்த்துருக்காங்க. ஸோ ஏதாவது தெரியாத ஆளுங்க கூட தெரியாத ஊர்ல டிராவல் பண்ணி பாருங்க. அதுக்கப்புறம் நீங்க ஏதாவது ஒரு விஷயத்த ஹேண்டில் பண்ற விதமே ரொம்ப மெச்சூர்டா இருக்கும், நல்லா இருக்கும், செம்ம எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும். ஒரு 30-40 வருஷமா வந்து ஒரே இடத்துல ஒரு 10 பேரை தெரியும், ஒரு வீட்டில் எப்படி இருக்க முடியும் அப்படின்றது எனக்கு தெரியல. பட் இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ்லாம் நல்லா இருக்கும், ட்ரை பண்ணுங்க.